வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு புரை. இரண்டாவது காரணத்தை பார்க்குறோம். இதற்கு முந்தைய காரணம் உணவு முறைகளால் என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது மருந்து மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய எலும்பு புரை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். மருந்து மாத்திரைகளில் எல்லா மருந்து மாத்திரைகளும் எலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்தாது. ஒரு சில மாத்திரைகள் அதிகமாக நமக்கு உடம்புல எலும்பு புரை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இதில் முதல்ல எத்தனை வகையான மருந்து மாத்திரைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அதில் முதல் வகை என்ன அப்படின்னா வலி மாத்திரைகள். உடம்புல எங்கேயாவது ஒரு வலி இருந்ததுன்னா அதை உடனே அதுலேருந்து நம்மளேருந்து காப்பாற்றுறதுக்கு வலி மாத்திரைகள், அனால்ஜெசிக் அப்படின்னு சொல்லுவோம், பெயின் கில்லர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உடம்புல எங்கேயாவது ரணங்கள் புண்ணாகி போச்சு அப்படின்னா அது அடுத்த நிலைக்கு போகாமல் காப்பாற்றுறதுக்குண்டான மாத்திரைகள், அதாவது ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது வகை உடம்புல ஏற்படக்கூடிய கரு அதை கலைக்கக்கூடிய மாத்திரை, கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு கருத்தடை மாத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து, அதை ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஐந்தாவது, அதாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய நரம்புகள் ஏற்படக்கூடிய பலகீனத்தின் காரணமாக ஒரு வலிப்பு அல்லது பேரலிசிஸ் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் மூடு ஸ்டெபிளைசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஆறாவது பார்த்தா மனசை அமைதியாக்கக்கூடிய மாத்திரைகள், ட்ராங்குவைலைசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழாவது மனசை உற்சாகப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள், அது ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அதாவது அது நல்லதோ கெட்டதோ நீங்களாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததா எட்டாவது உடம்புல ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணிகள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாராசைட்ஸ். இந்த விஷயத்துக்கு ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய காய்ச்சல், அதையே கட்டுப்படுத்துறதுக்கும் சரிப்படுத்துறதுக்கும் எடுக்கக்கூடிய மாத்திரைகள், அதாவது ஆன்டிபைரட்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தா 11வது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய மாத்திரைகள், அது ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியாக உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள், அது ஹார்மோன் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இந்த மாதிரி 12 வகையான மருந்து மாத்திரைகளை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தில் ஒரு சில வகைகள் அதிகமான எலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சில டேட்டாஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாம் நம்முடைய எலும்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு நம்மளுடைய உணவு முறை கட்டுப்பாடை வச்சுருந்தோன்னா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம். ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மிக முக்கியமாக இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸு, கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை தேய்மானம், அனால்ஜெசிக் இந்த வலி மாத்திரைகள், இந்த 3 வகையான மாத்திரைகள் வேகமாக எலும்புகளை பிரச்சனை ஏற்படுத்தி எலும்பு புரை வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் நிவாரணமாக நம்ம காய்கறிகளில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உணவு முறை மூலமாகவே உடம்பை சரியாக வச்சுட்டோன்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிற பக்குவத்தில் இருந்தோன்னா அப்படி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம். இது மாதிரி மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொன்று என்னென்னா, நம்முடைய மனசு
நம்முடைய எண்ணங்களே நம்முடைய உடம்பை வந்து ரொம்பவும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. அந்த ஒரு பிரச்சனைக்கு நாம் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.